அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் தொடர்பான புதிய அறிவிப்பை வெளியிட்ட குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து பொது விடுமுறை அறிவிப்பு வெளியாகி உள்ளது. 16 நாட்கள் விடுமுறை. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் தங்க நகைகள் வாங்குபவர்கள் எச்சரிக்கை. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் ஒரு மிக முக்கிய அறிவிப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டிற்கு ஒர்க் விசாவில் மற்றும் டிபெண்டன்ட் விசாவில் யார் வந்தாலும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் கட்டாயம் எடுத்தே ஆக வேண்டும். வெளிநாட்டவர் மட்டும் இல்லை, குவைத்திகள் அனைவரும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை முடித்தே ஆக வேண்டும் என்ற சட்டத்தை குவைத்துடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபேசல் யூசுஃபுல் சபா அவர்கள் அதிரடியான சட்டத்தை அமுல்படுத்தியது நாம் மறந்திருக்க மாட்டோம். குவைத்தில் உள்ள அனைவரும் இந்த பயோமெட்ரிக் ப்ராசஸை லாசி முடித்திருக்க வேண்டும். இப்போ குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் டிஜிசி ஆஃப் குவைத் இணைந்து புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது ஏர்போர்ட், சி பார்டர் மற்றும் லேண்ட் பார்டர் இந்த மிக முக்கிய இடங்களில் இனிமேல் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பதை நிறுத்தியுள்ளது. அது எதுக்குன்னா, குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் இப்போ அனைத்து விதமான விசாக்களை திறந்துள்ளது. குறிப்பாக விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, டூரிஸ்ட் விசா இப்படி அனைத்து விதமான விசாக்களும் திறக்கப்பட்டுள்ளதால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏர்போர்ட்டில் கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. இப்படி கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்கவே இத்தகைய அதிரடி அறிவிப்பை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதனால் குவைத்திற்கு புதிய விசாவில் வந்தவர்கள் மற்றும் இன்னும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை எடுக்காதவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் எடுக்கலாம் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இனி ஏர்போர்ட்டில் எடுக்க முடியாது. அதற்கு பதிலாக குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் இதற்கென ஸ்பெஷலாக அமைக்கப்பட்ட பயோமெட்ரிக் சென்டர்களில் பயோமெட்ரிக் ப்ராசஸ் எடுக்கப்படுகிறது. அதனால் இன்னமும் பயோமெட்ரிக் எடுக்காதவர்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள். 18 வயது கீழ் உள்ளவர்கள் பயோமெட்ரிக் எடுக்க தேவையில்லை. அதுபோல ஏற்கனவே எடுத்தவர்களும் மீண்டும் எடுக்க தேவையில்லை. அடுத்த தகவல், குவைத்துடைய பொது விடுமுறை தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. எப்போதான் 2025 வந்ததே தெரியலைங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்ததோ அதே சீக்கிரத்தில் மார்சலாம் சொல்லி இப்போ 2025 முடிய போகுது. இப்போ 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தொடர்பான லிஸ்ட் வெளியாகியுள்ளது. அதன்படி பார்த்தோம்னா 16 நாட்கள் பொது விடுமுறை, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 18ஆம் தேதி விடுமுறை, பிப்ரவரி மாதத்தில் 25ஆம் தேதி 26ஆம் தேதி, மார்ச்சில் 20, 21, 22, 23 ஆகிய தேதிகள், மே மாதம் பார்த்தீங்கன்னா 26, 27, 28, 29, 30, 31 தொடர்ச்சி 6 நாள் லீவு, ஜூன் மாதத்தில் 16ஆம் தேதியும் ஆகஸ்ட்டில் 27ஆம் தேதியும் ஆக மொத்தம் சித்தாஷியோம் இஜாசா, அதாவது 16 நாட்கள் விடுமுறை என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2026 ஊருக்கு லீவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தகவல் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த தகவல், குவைத்துடைய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது இனி குவைத்தில் தங்க நகைகளை வாங்க விரும்பும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தினார் கேஷாக கொடுத்து தங்க நகை வாங்க முடியாது. அதற்கு பதிலாக கெனட் மூலமாக, அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக தான் இனி எந்த ஒரு தங்க கடையிலும் தங்க நகைகளை வாங்க முடியும். இதை மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. அதுபோல இதனை மீறும் நபர்கள் மற்றும் தங்க நகை கடை மீது சட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. எனக்கு தெரிஞ்சு குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் 90% பேர் குவைத்தில் தங்க நகை வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோதான் குவைத்தில் தங்க நகைகளை வாங்கினாலும் ஆண்கள் 10 கிராம் வரை தான் ஊருக்கு போகும்போது கொண்டு போக முடியும். அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரை தான் தங்க நகைகளை கொண்டு போக முடியும். இந்த சட்டத்திற்கு பயந்தே முக்கால்வாசி பேர் குவைத்திலிருந்து தங்க நகைகளை வாங்கி செல்வதில்லை. இந்தியாவோட கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கோல்டுக்கான அளவை உயர்த்தினால் மட்டுமே நம்ம ஆளுங்க சந்தோஷமாக சம்பாதிக்கிற பணத்தில் தாய், மனைவி, பெண் பிள்ளைகளுக்கு செயின், வளையல், மோதிரம்னு சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. இப்படி ஒரு சட்டம் போடப்பட்டால் எப்படி இருக்கும் என்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு சென்னை 25 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். திருச்சி டு குவைத் 17,200 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு திருச்சி 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். கொச்சின் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு கொச்சின் 23 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,400 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 40 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். பெங்களூர் டு குவைத் 14,200 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு பெங்களூர் 24 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். கொழும்பு டு குவைத் 69 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 288 ரூபாய் 93 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 986 ரூபாய் 97 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 995 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 675 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை
மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.